இப்போ நம்ம இன்னைக்கு எப்படி இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸை யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அந்த பாயிண்ட்டை பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான 2 ப்ராப்ளத்தை பார்த்துட்டு நான்ஸ்ட் ஈக்குவேஷனை பற்றி என்னன்றதை பார்க்குவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எது படித்தாலும் சரி அந்த மெயின் ஐடியா இந்த யூனிட்ல நமக்கு தெரியணும். எலக்ட்ரோகெமிக்கல் செல் ஃபங்க்ஷன், கால்வானிக் செல் ஃபங்க்ஷனை நமக்கு கிளியராக தெரியணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுப்பாங்க எக்ஸாமில். ஃபார் த செல் ரியாக்ஷன், செல் ரியாக்ஷனை மொத்த மின்கல வினை கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து மின்கலத்தை குறித்தல், இது வந்து செல் ரெப்ரசன்டேஷன். கரெக்டுங்களா? இந்த செல் ரெப்ரசன்டேஷனுக்கு சில டேட்டா கொடுத்துருக்காங்க. அதனுடைய இ நாட் செல் கேட்குறாங்க. இது இ நாட் செல்லுன்றது இஎம்எஃப்ன்றது எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? செல் பொட்டன்சியல் இல்லைன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், இதை இப்படியும் சொல்லலாம். இ நாட் செல்லுன்றது செல் பொட்டன்சியல். அப்படின்னா ஓவராலாக அந்த செல்லில் என்ன பொட்டன்சியல் ரிலீஸ் ஆகுதுன்றது தான் செல் பொட்டன்சியல். ஆர் நீங்க எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இப்படின்னு சொல்லலாம், இல்லை இ நாட்னு சொல்லலாம். இப்போ இங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இந்த செல்லில் நடக்கிற பொட்டன்சியல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. கரெக்டா? இப்போ இங்க செல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க, டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்துக்கிற டேட்டாவை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா ஏஜி பிளஸ் எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணது ஏஜியா கன்வெர்ட் ஆகுது. அதனால் இந்த நாட்டுன்னு போட்ட என்னன்னா, இந்த எல்லா ரியாக்ஷனையும் வந்து 298 கெல்வின் 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். கரெக்டா? அப்படி பண்ணக்குள்ள வர்ற பொட்டன்ஷியல இ நாட் அப்படின்னு போடுவாங்க. சூப்பர் ஸ்கிரிப்ட்ல இ நாட்னு போடுவாங்க. கரெக்டா? இ நாட்னு போடுவாங்க. இல்ல வேற ஒரு டெம்பரேச்சர் இந்த கண்டிஷனை தவிர நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஈன்னு போட்டா போதும். கரெக்டா? இப்ப ஒரு மின்கலத்தை குறிச்சிருக்காங்க, ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா என்ன சொல்லுது? இந்த எக்ஸ்ன்றது யாருன்னு சொல்லுது? ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா? ஓகே. அதே மாதிரி இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. காப்பர் 2+ 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணது காப்பரா மாறுது. இந்த ப்ராசஸ் ரிடக்ஷன். கரெக்டா? எஸ் சார். இந்த ப்ராசஸும் ரிடக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஒய்ன்றது ஒரு வேல்யூக்கு பதில் ஒய்ன்னு கொடுத்துறாங்க. இப்போ இ நாட் செல் கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ரைட் ஹேண்ட் எலக்ட்ரோட் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் எலக்ட்ரோட் ஒன்லி ஃபார் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் உனக்கு தெரியும். ஒன்லி யூஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ என்னன்னா இங்க வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க ரைட் சைடு எலக்ட்ரோட், இவங்க லெஃப்ட் சைடு எலக்ட்ரோட். ஸோ இவங்களுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இங்க கொடுத்துருக்காங்க ஒய். கரெக்டா? மைனஸ் லெஃப்ட்ல வந்து இங்க ஆக்சிடைஸ் ஆகுறாங்க. பட் ஆனா இங்க கொடுத்துக்கிறது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். நம்ம ஃபார்முலாவிலே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் அங்கேயே இருக்கு, மைனஸ் போட்டுக்கிட்டேன். வேல்யூ எவ்வளோ எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இ நாட் செல்ன்றது ஒய் மைனஸ் எக்ஸ்ன்றது தான் ஆன்சர். கரெக்டா? எஸ் சார். ஸோ பாருங்க, ஆன்சர் இதுதான். ஓகேவா? ஸோ இது எல்லாருக்கும் புரியுதா? எஸ் சார். ஓகே. இது பாருங்க, நீட்ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஒன் மினிட் சார்ஜ் போட்டுக்கிறேன். ஓகே. இந்த ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதா?
ஸோ அதில் கொஞ்சம் எழுதுனா கிளியராக இருக்காது. ஸோ அதனால் இதில் எழுதுறேன். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒரு டைம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ரைட், ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை பாருங்கள், இதுக்கு அடுத்தது அது பண்ணலாம். அது கொஞ்சம் ஹேங் ஆகிட்டு இருக்கு பிபிடி. ஸோ நம்ம இதை பார்த்துட்டு இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு அது கரெக்டாயிரும். அது அப்புறம் அடுத்து போகிறேன். ஸோ இப்போ என்ன நடக்குது, இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுவும் கிளாரிட்டி கிடைச்சிரும். இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இது நீட் கொஸ்டின். ஸோ ஜிங்க்கு ஜிங்க் 2+ கன்வெர்ட் ஆகுது, ப்ளஸ் 2 எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுது. ஸோ இதனுடைய பொட்டன்சியல் E0 அப்படின்னா 298 கெல்வின்ல அவங்க 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ல மெஷர் பண்ணியிருக்காங்க. வேல்யூ வந்து 0.76 வோல்ட். ஓகேங்களா, இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. FE இதே மாதிரி இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. FE 2+ மாறுது, ப்ளஸ் 2 எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுது. அப்போ நமக்கு கொடுத்துக்கிற வேல்யூ வந்து 0.44 வோல்ட். ஓகேங்களா, இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. Fe2+ zinc gives Fe zinc 2+. ஓகேங்களா, இந்த செல் ரியாக்ஷன், இது ஒரு செல் ரியாக்ஷன். இதனுடைய E0 செல் என்ன? ஓகேங்களா, இது கொஸ்டின். ஸோ 2 டேட்டா கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு செல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மொத்த மின்கல வேதிவினையில் நடக்கக்கூடிய மின்கல மின்னழுத்தம், தமிழ்ல வந்து என்ன சொல்லுவீங்கன்னா மின்கல மின்னழுத்தம், இங்கிலீஷ்ல செல் பொட்டன்ஷியல் சொல்லுவீங்க. ஸோ இதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ இந்த கொடுத்துக்கிற டேட்டா வச்சு நமக்கு இதுல என்ன ஃபார்முலா தெரியும்? ஃபர்ஸ்ட் வந்து E0 கேட்குறாங்களா, ஃபர்ஸ்ட் நீ ஃபார்முலா என்னன்னு எழுது. ரைட் ஹேண்ட் எலக்ட்ரோட் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் எலக்ட்ரோட். இந்த 2 பொட்டன்ஷியலும் நான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலை மட்டும் தான் போடணும். ஒன்லி யூஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். மீனிங் வந்து என்ன, இங்க வந்து ஒரு ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல. அப்ப இந்த ரியாக்ஷனை வச்சு எனக்கு லெஃப்ட்ல யாரு ரைட்ல யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? எஸ் சார். ஓகே, இப்ப பாருங்க, ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் எடுத்துக்கோங்க. Fe2+ இருக்காங்க, இவங்க ரைட்ல வந்து Fe மாறிட்டாங்க. அப்ப மீனிங் வந்து என்ன, ஒரு 2+ ஸ்பீசிஸ் 0வா மாறுது, நியூட்ரலா மாறுது. இது மீனிங் வந்து மேல 0 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நியூட்ரலா மாறுது. எப்ப மாற முடியும்? 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணாதான் மாற முடியும். கரெக்டா? எஸ் சார். இப்ப எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ற ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவீங்க? ஓகே, அப்ப இங்க லெஃப்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க, ஜிங்க் இருக்கு. ரைட்ல என்ன இருக்குன்னு பாருங்க, ஜிங்க் 2+ இருக்கு. ஒரு ஜிங்க் வந்து எப்ப ஜிங்க் 2+ மாற முடியும் அப்படின்னா 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணாதான். கரெக்டா? எஸ் சார். அப்ப எலக்ட்ரான் லாஸ் ஆச்சு அப்படின்னா ஆக்சிடேஷன் சொல்லலாம். கரெக்டா? எஸ் சார். இப்ப எனக்கு வந்து செல் ரெப்ரசன்டேஷன் வேணும். செல் ரெப்ரசன்டேஷன், மின்கலத்தை குறித்தல். எப்படி குறிக்கலாம்? ஏற்கனவே IUPAC ரூல் சொல்லிக்கிறாங்க. ரிடக்ஷன் ஆகிறவங்கள ரைட் ஹேண்ட் சைடு வையே, ஆக்சிடேஷன் ஆகிறவங்கள லெஃப்ட் ஹேண்ட் சைடு வையின்றாங்க. ஸோ அதுபடி இந்த ஜிங்க் வந்து ஆக்சிடேஷன் ஆகுது. ஸோ ஜிங்க் எப்படி மாறணும்? ஜிங்க் 2+ மாறுது. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் எலக்ட்ரோட ரெப்ரசன்ட் பண்ற மெத்தடு. அப்புறம் சால்ட் பிரிட்ஜ், ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன வரணும்? ரிடக்ஷன் சொல்லணும். Fe2+ பார் Fe. கரெக்டா? ஸோ இந்த கொடுத்துக்கிற செல் ரியாக்ஷனுக்கு இந்த செல் ரெப்ரசன்டேஷன். கரெக்டா? எஸ் சார். இங்க எல்லாமே ஸ்டூடெண்ட் அதிகமா என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல அவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வரும். என்ன கன்ஃபியூஷன் சொல்றேன் பாருங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு மட்டும் தான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணுவோம். பட் இங்க நடக்கிறது ஆக்சிடேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ரியாக்ஷன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஜிங்க் வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, அயன் வந்து ரிடக்ஷன் ஆயிருக்கு. ஓகேவா? பட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் எலக்ட்ரோட நீங்க ரெப்ரசன்ட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோடு அப்புறம் எலக்ட்ரோலைட். இந்த ரைட் ஹேண்ட் சைடு நீங்க ரெப்ரசன்ட் பண்ணக்குள்ள ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோலைட், ரெண்டாவது எலக்ட்ரோட். இங்க மறந்தும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, இதை நீங்க ரிடக்ஷன் பொட்டன்ஷியல ரெப்ரசன்ட் பண்ணிடாதீங்க. இது வந்து செல் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? இப்ப எனக்கு கொடுத்து இப்ப கொஸ்டின்ல வந்து நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த செல் ரியாக்ஷன் வச்சு இந்த செல் ரெப்ரசன்டேஷனை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப எனக்கு ரைட்ல யாரு லெஃப்ட்ல யாருன்னு தெரிஞ்சிச்சு. ரைட்ல யாரு லெஃப்ட்ல யாரு. சரி, டைரக்டா எடுத்து போட்டலாமான்னா இங்க என்ன எழுதணும்? E = Fe2+ பார் Fe. ஸோ இந்த ரிடக்ஷனுடைய பொட்டன்ஷியல் கொடுத்துக்கிறாங்களா? மைனஸ்
இ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இங்க வந்து பாருங்க ஆக்சிடேஷன் நடக்குது. பட் ஆனா எனக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ தான் வேணும். ஜிங்க் 2 பிளஸ் பார் ஜிங்க். இந்த நீங்க நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, லெஃப்ட் ஹேண்ட் எலக்ட்ரோட தான் மைனஸ் பண்ண சொல்லிக்கிறாரு. ஜிங்க் பார் ஜிங்க் 2 பிளஸ் போட்டுறாதீங்க. இந்த ஃபார்முலா ரைட் மைனஸ் லெஃப்ட் போட்டா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலால போடக்குள்ள இந்த லெஃப்ட் ஹேண்ட் எலக்ட்ரோட்ல இருக்கிற வேல்யூனுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நம்ம போடணும். இப்போ நமக்கு இந்த ரெண்டு வேல்யூவும் கொடுத்துருக்காங்களான்னு எக்ஸாம்ல பார்க்கணும். சோ இந்த ஈக்குவேஷன் பாருங்க Fe 2 பிளஸ். அப்ப இது என்ன பொட்டன்ஷியல்? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஆக்சிடேஷன். நல்லா பாருங்க, எலக்ட்ரான் லாஸ் ஆகுது, அப்பனா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஓபின் போடுறோம். கரெக்டா? இப்ப ஜிங்க்கும் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரான் லாஸ். அப்ப இந்த பொட்டன்ஷியல் என்ன சார்? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். சொல்லுங்க ரசா. இப்ப நம்ம செல் ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்கல்ல சார், அதுதான் மெயினா பார்த்து இப்படி ஆன்சர் பண்ணுமாங்க சார்? ஸ்டார்டிங்ல இல்ல நீங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் இருந்து புரிஞ்சுன்னு வரணும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா மட்டும் தான் கொஸ்டின்ல கொடுத்தாங்க, இதோட தான் கொடுத்துக்கிறாங்க. ரெண்டு டேட்டா ஜிங்க்கும் அயனை பத்தி அதனுடைய செல் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க, ஒரு செல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மின்கல வினையின் செல் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இந்த மின் வேதிக்கலன் மின்னழுத்தம் எவ்வளோன்னு டோட்டலா கேட்கறாங்க. இங்க நடக்குது பாருங்க, இந்த செல் ரியாக்ஷனுடைய மொத்த மின்னழுத்தம் எவ்வளோன்னு கேட்கறாங்க. இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ஃபார்முலா வந்து இதுதான், E is equal to ரைட் ஹேண்ட் எலக்ட்ரோடு மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் எலக்ட்ரோடு. ஏன்னா E0 செல் கண்டுபிடிக்கனாவே நமக்கு இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நான் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறவங்களுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறவங்களுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியலும் வேணும். கரெக்டா? அப்ப எனக்கு இப்ப ரைட் யாரு லெஃப்ட் யாருன்னு இந்த ஈக்குவேஷன் வச்சு என்னால சொல்ல முடியாது. இந்த மாதிரி செல் ரெப்ரசன்டேஷன் வேணும். அப்ப இந்த செல் ரியாக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல யாரு ரிடக்ஷன் ஆகுறாங்க யாரு ஆக்சிடேஷன் ஆகுறாங்க நம்ம பார்க்கணும். ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க Fe2 பிளஸ், ரைட் சைட்ல என்னவா மாறிக்கிறாங்க, Fe மாறி இருக்காங்க. ஒரு Fe2 பிளஸ் Fe எப்படி மாற முடியும்? 2 பிளஸ்ல இருந்து 0க்கு போறாங்க அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணாதான் இந்த மாதிரி மாற முடியும். ஸோ எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகிறத நீங்க வந்து ரிடக்ஷன் தான் சொல்லணும். கரெக்டா? ஆக்சிஜன் ஒடுக்கம், எலக்ட்ரான் ஏற்றல வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம்னு சொல்லணும். ஸோ அப்ப அயன் வந்து இந்த செல் ரியாக்ஷன்ல ரிடக்ஷன் நடக்குது. ஜிங்க் வந்து என்ன ஆகுது பாருங்க, ஜிங்க் வந்து ஜிங்க் 2 பிளஸா மாறுது. அப்ப மீனிங் வந்து என்ன, இந்த செல் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜிங்க் வந்து ஆக்சிடேஷன் ஆகுது. ஏன்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? நம்ம IUPAC ரூல் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல எப்பயுமே ரிடக்ஷன் ஆகிறவங்களை வைக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எப்பயுமே ஆக்சிடேஷன் ஆகிறவங்களை வைக்கணும். அப்ப இந்த செல் ரியாக்ஷன்ல ரிடக்ஷன் ஆகிறவங்க Fe2 பிளஸ் பார் Fe. ஸோ அதை நான் ரைட்ல வச்சுட்டேன். லெஃப்ட்ல இருக்கிறவங்க வந்து ஆக்சிடேஷன். ஓகேங்களா? ஸோ ஜிங்க் 2 பிளஸா மாறுது. இது லெஃப்ட் ஹேண்ட் எலக்ட்ரோட் ரெப்ரசன்டேஷன் இப்படி, ரைட் ஹேண்ட் எலக்ட்ரோட் ரெப்ரசன்டேஷன் இப்படி. ஸோ இப்போ எனக்கு செல் ரெப்ரசன்டேஷன் தெரிஞ்சிச்சு. இப்போ ரைட் யாரு லெஃப்ட் யாருன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஃபார்முலாவுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ எனக்கு வேணும். ஸோ அதை தான் என்ன எழுதியிருக்காங்க, Fe2 பிளஸ் பார் Fe. நமக்கு அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களான்னா அது கொடுக்கல, அதுக்கு பதில் வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா Fe பார் Fe2 பிளஸ். மீனிங் வந்து என்ன, ஒரு மெட்டல் ராட் வந்து 2 பிளஸா மாறுறது வந்து ஆக்சிடேஷன். ஸோ இங்க கொடுத்துக்கிற வேல்யூ வந்து ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம். ஓகேங்களா? இதுவுமே ஆக்சிஜனேற்ற மின்னழுத்தம். பட் எனக்கு இது தேவையில்லை. இந்த வேல்யூக்கு பதில் எது தேவை அப்படின்னா ஜிங்க் 2 பிளஸ் பிளஸ் 2 எலக்ட்ரான் கன்வெர்டட் இன்டு ஜிங்க். ஸோ இந்த பொட்டன்ஷியல் வேணும் அப்படின்னா இங்க என்ன சைன் இருக்கோ அதை என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணிடணும். அவ்வளவுதான். இதுதான் நீங்க அந்த நேக் மட்டும் கரெக்டா தெரிஞ்ச போதும். Fe2 பிளஸ் 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது, Fe மாறுது. ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து என்ன நடக்குது, பிளஸ் இருக்கு, இதை மைனஸ் 0.44 போட்டுக்கணும். கரெக்டா? இப்போ ரெண்டு வேல்யூமே நமக்கு என்ன தெரியுது, நெகட்டிவ் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, Fe2 பிளஸ் பார் Fe கரெக்டா கொடுத்துறேன். Fe2 பிளஸ் பார் Fe. ஸோ அந்த வேல்யூ எவ்வளவு, மைனஸ் 0.44. ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கோங்க, பிராக்கெட் போடுங்க. அடுத்தது பாருங்க, ஜிங்க் 2 பிளஸ் கன்வெர்டட் இன்டு ஜிங்க். ஸோ ஜிங்க் 2 பிளஸ் கன்வெர்டட் இன்டு ஜிங்க் மைனஸ் 0.76, மைனஸ் 0.76. ஓகேங்களா? இந்த மைனஸும் பிளஸ் ஆயிரும். ஸோ பிளஸ் 0.76. ஸோ இங்க ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் 0.44. ஓகேங்களா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 3 0 பிளஸ்ன்னு வந்துடும். ஸோ பிளஸ் 0.32 வோல்ட். ஸோ ஆன்சர் வந்து என்ன இந்த கொஸ்டினுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செல்லுல ரிலீஸ் ஆகிற இந்த பொட்டன்ஷியல் வந்து என்ன, ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 0.32 வோல்ட். கரெக்டா? 0.32 வோல்ட் இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா?
சார் எஸ் சார். சொல்லுங்க. சார் நம்ம ஒய் ஆக்சிஸ் போட்டு எதோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கோ அது ரைட் பக்கம். அப்படியும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சப்போஸ் இந்த செல் ரியாக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, இஎம்எஃப் கேட்குறாங்கன்னா உனக்கு அந்த மாதிரி ஷார்ட்கட் இந்த இடத்துக்கு வந்து நீங்க இது ப்ரொசீஜரா போறது இப்படி போகணும். நீங்க சொல்ற மாதிரி இது ரெண்டுத்துல யாரு ரைட்ல ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படியும் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கா, நீ பார்த்துக்கோ. 0 இங்க இருக்கும். அடுத்தது இது வந்து ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், இதை நீ பிளாட் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், இதை நீ பிளாட் பண்ணலாம். ஸோ -0.4 ஃபர்ஸ்ட் வரும். ஸோ -0.4 ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது -0.7 ரெண்டாவது வரும். ஸோ இது வந்து உங்க ஜிங்கை குறிக்கும், இது வந்து உங்க அயனை குறிக்கும். கரெக்டா? ஸோ நீ ரைட் மைனஸ் லெஃப்ட் போட்டீங்கன்னா இதே ஃபார்முலா தான் வரும். கரெக்டா? எஸ் சார். பட் ஆனா இந்த இடத்துக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணணும். இதே இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன கொஸ்டின் சார் கேட்கலாம் அப்படின்னா, எப்பயுமே வந்து இ செல் பொட்டன்சியல் அப்படி இல்லை இ நாட் செல் பொட்டன்சியல். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து ரெண்டும் ஒன்று தான். இது வந்து 298 கெல்வின் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இது ஏதோ ஒரு டெம்பரேச்சர் ப்ரெஷர்ல பண்ற. உனக்கு வரக்கூடிய வோல்ட் வந்து பாசிட்டிவ் வேல்யூவா இருந்துச்சு. ஓகேங்களா? இங்க ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா அந்த செல் வந்து ஸ்பான்டேனியஸ்னு அர்த்தம். நீங்க இயற்கையா அந்த ரியாக்ஷனை மிக்ஸ் பண்ணீங்கன்னா நடக்குதுன்னு அர்த்தம். எப்பெல்லாம் இ செல் வந்து நெகட்டிவா இருக்கோ அப்பெல்லாம் அது வந்து நான் ஸ்பான்டேனியஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்பான்டேனியஸ்னு அர்த்தம், நான் ஸ்பான்டேனியஸ்னு அர்த்தம். சப்போஸ் இ செல் வந்து 0வா இருக்கு அப்படின்னா ஈக்லிபிரியத்துல இருக்குன்னு அர்த்தம். ஈக்லிபிரியம், ஈக்லிபிரியம் அப்படின்னா சம நிலையில இருக்குன்னு அர்த்தம். சொல்லுங்க சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுங்க சார், ஸ்டார்டிங்ல இருந்து. ரைட்மா, நான் சொல்றேன். மூணு பாயிண்ட்டும். ரைட். அதாவது இதோட சமம் முடிஞ்சுது. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு டேட்டா சொல்றேன். செல் பொட்டன்சியல் இப்படி போடுறீங்க இல்லையா, இது வந்து என்ன பேருனா மின்கலத்தின் மின்னழுத்தம்னு பேரு. என்ன பேர் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு மின்கலம் இருக்கு, செல் இருக்கு இல்லையா, மின்கலத்தின் மின்னழுத்தம், மின்கலத்தின் மின்னழுத்தம். இங்கிலீஷ்ல இது என்ன சொல்லுவீங்க? செல் பொட்டன்சியல். என்ன சார் செல் பொட்டன்சியல்னு சொல்றீங்க அப்படின்னா, செல்லுல இருந்து லைட் எரியுது, செல்லு போட்டது லைட் எரியுதுன்னு சொல்றீங்க இல்லையா, அதை தான் செல் பொட்டன்சியல்னு சொல்றீங்க. ஓகேவா? ஒரு பேட்டரியில இருந்து இங்க உள்ள செல்லு போட்டேன், இந்த செல்லு போட்டதை இங்க சுவிட்ச் அழுத்துறேன், இப்ப இங்க லைட் எரியுது. இது எவ்வளவு வோல்ட்னு வந்து நம்ம சொல்றதுதான் செல் பொட்டன்சியல். ஓகேங்களா? அப்ப அந்த மின்கலத்தினுடைய மின்னழுத்தம் என்னன்னு சொல்லணும். இப்போ இது ஒரு ஜெனரல் ஐடியா நோட், இது வந்து நீட்ல கேக்குறாங்க. என்ன ஐடியா அப்படின்னா, மின்கலத்தின் மின்னழுத்தம் வந்து பாசிட்டிவ் வேல்யூவா இருந்தா செல் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா தானா நடக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப மேட்ல இருந்து தண்ணி பள்ளத்தை நோக்கி வருது இல்லையா, ஸ்பான்டேனியஸ், எந்த வித எஃபர்ட்டும் இல்லாம தானா நடக்கிறதெல்லாம் தன்னிச்சையான நிகழ்வு எல்லாம் ஸ்பான்டேனியஸ்னு சொல்லுவீங்க. இ செல் வந்து நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நான் ஸ்பான்டேனியஸ். இப்போ உங்களுக்கு ஒரு இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, சார் இது டைரக்டா இந்த மாதிரி ரைட் லெஃப்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சில சமயத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த செல் வந்து ஸ்பான்டேனியஸா நான் ஸ்பான்டேனியஸ்னு கேட்பாங்க. அப்ப நம்ம வேல்யூ வந்து இ நாட் பாசிட்டிவா இருந்தா தானா நடக்குன்னு அர்த்தம், இ நாட் நெகட்டிவா இருந்தா தானா நடக்காது அப்படின்னு அர்த்தம், நான் ஸ்பான்டேனியஸ்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு இ செல் வேல்யூ, செல் பொட்டன்சியல் இல்ல மின்கலத்தின் மின்னழுத்தம் 0வா வந்தா உனக்கு வந்து ஈக்லிபிரியத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஈக்லிபிரியம்னா சமநிலைன்னு அர்த்தம். ஈக்லிபிரியம் அப்படின்னா சப்போஸ் இந்த செல் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் ரியாக்டன்ட் ஈக்லிபிரியம் சிம்பிள் ப்ராடக்ட் இருக்கும். ஸோ இது வந்து சமநிலை ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வரக்கூடிய செல் பொட்டன்சியலை பொறுத்து அது தானே நடக்குமா, இல்ல நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்கணுமா, அப்படி இல்லைன்னா சமநிலையான்னு நம்ம சொல்லலாம். இப்ப புரியுதுங்களா? எஸ் சார். ஓகே சரி, இத வச்சு ஏதாச்சும் क्वेश्चन கேட்பாங்களா? ஆமா, இதுதான். இப்ப நீங்க போக போக தான் நிறைய क्वेश्चन தெரியும். அதாவது இப்ப நமக்கு வந்து இப்ப நீங்க இந்த இதே செல்லுக்கு பாருங்க, இப்ப நான் இந்த செல் இருக்கு இல்லையா, இப்ப நான் எதை வந்து வச்சிருக்கேன்னா அயன் 2+ ரைட்ல வச்சிருக்கேன். சப்போஸ் இதே டேட்டாவுக்கு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்றேன், அயன் கன்வெர்டட் இன்டு அயன் 2+. ஓகேங்களா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அயன் ஜிங்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்படி பண்ணா நமக்கு செல்லு கன்ஸ்ட்ரக்ட் ஆகாதுன்னு தெரியும். ஸோ ஜிங்க் 2+ பார் ஜிங்க்.
ஸோ இதனுடைய வேல்யூல நீங்க பாத்தீங்க அப்படின்னா -0.76 -0.44. இப்ப பாருங்க ஜிங்க்குக்கு வந்து எவ்வளவு இருக்கு -0.76. ஸோ ஜிங்க்குக்கு வந்து -0.76. ஸோ இதுக்கு வந்து -0.44. ஸோ நமக்கு தெரியும் மின் வேதியியல் வரிசையை பயன்படுத்தி நீங்க பிளாட் பண்ணக்குள்ள யார் வந்து ஹையர் பாசிட்டிவ் வேல்யூவோ இவங்க தான் -0.76. ஓகேவா? ஸோ இவங்க வந்து அயன், இவங்க வந்து ஜிங்க். ஸோ இவங்களே தான் நீங்க ரைட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். பட் கொஸ்டின்ல இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கேள்வி கேட்கறாங்க, ஃபைண்ட் தி இ செல் வேல்யூ, ஐடென்டிஃபை த ஸ்பான்டினிட்டி. வினை வந்து தன்னிச்சையா நிகழுமா, செல் பொட்டன்சியலை கண்டுபிடிச்சு மின்கலத்தின் மின்னழுத்தத்தை கண்டுபிடி, வினை தன்னிச்சையாக நிகழுமா நிகழாதா அப்படின்னு கேட்டுருவாங்க. கரெக்டா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், நமக்கு இந்த ரூல் தெரியும். பட் கொஸ்டின் படி என்ன கொடுத்துருக்காங்க, ரைட்ல ஜிங்க் கொடுத்துருக்காங்க. நீ இங்க பொறுத்த வரைக்கும் ரைட் மைனஸ் லெஃப்ட் தான் போடணும். ஸோ ரைட்ல நடக்கிறவங்களுடைய ஜிங்க் பொட்டன்ஷியல் வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிங்க் 2 + பார் ஜிங்க் என்ன வேல்யூ. ஸோ இந்த பக்கம் ரைட்ல அதே மாதிரி அயன் 2 + பார் அயன் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நீ இதை போட்டேன்னா உனக்கு பாசிட்டிவ் வேல்யூ வராது, நெகட்டிவ் வேல்யூ வரும். ஸோ இந்த வேல்யூ ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா -0.76. ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ இங்க இதனுடைய செல் பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் வேல்யூ வந்து -0.44. ஓகேவா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா -0.76 இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும், 0.44 வரும். ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா 2 3 0 மைனஸ். ஸோ இங்க பாருங்க செல் பொட்டன்ஷியல் மைனஸ்ல வருது. ஓகேங்களா? ஸோ முன்ன வந்தது இதே செல்ல ரிவர்ஸா பண்ணிட்டு இருந்தீங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம் அது ரைட்ல அயனியும் லெஃப்ட்ல ஜிங்கையும் வச்சீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ஆச்சு. பட் இப்ப பாத்தீங்கன்னா நான் ஸ்பான்டேனியஸ். ஏன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ் படி ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ தான் ரைட்ல வைக்கணும். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா E0 செல் வேல்யூ வித் ஸ்பான்டேனியஸ் கேட்பாங்க, மற்றும் நான் ஸ்பான்டேனியஸ் இப்படின்னே கொஸ்டின் இருக்கு நீட்ல. கரெக்டா? ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இங்க பாசிட்டிவ் இல்லை அப்படின்னாவே அது நான் ஸ்பான்டேனியஸ், இங்க பாசிட்டிவ் இருந்தா ஸ்பான்டேனியஸ்னு அர்த்தம். இதே மாதிரியும் கொஸ்டின் கேட்கறாங்க நீட்ல. புரியுதா? ஓகே சார் இது தன்னிச்சையற்றதாங்க சார். ஆமா. சோ இதுல இருந்து என்ன சொல்லலாம், என்னது தன்னிச்சை மைனஸ் வரனால அது வினை தானா நடக்காது. ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா தன்னிச்சையா நிகழும், நான் ஸ்பான்டேனியஸ்னா தன்னிச்சையா நிகழாது. மீனிங் வந்து என்ன அப்படின்னா ஸ்பான்டேனியஸ் நான் ஸ்பான்டேனியஸ்னா என்ன தெரியுமா? இப்ப நான் ரைட்ல ஒண்ணு வைக்கிறேன், லெஃப்ட்ல ஒண்ணு வைக்கிறேன். எனக்கு வந்து இ வேல்யூ வந்து பாசிட்டிவா வருது. நான் இதை பண்ண உடனே எனக்கு பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? வோல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சப்போஸ் நான் கால்வானிக் செல் வச்சுன்னா 1.1 வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்றேன். ஜிங்க் பார் ஜிங்க் 2 + காப்பர் 2 + பார் காப்பர். இந்த மாதிரி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனா இதனுடைய செல் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து 1.1 வோல்ட். நம்ம ரைட் மைனஸ் லெஃப்ட் ஃபார்முலா வச்சு பண்ணிட்டோம். சப்போஸ் இதே செல்ல நான் லெஃப்ட்ல மாத்தி வைக்கிறேன், காப்பர் 2 + பார் இப்படி நம்ம லெஃப்ட்ல வைக்கிறோம் அப்படின்னா காப்பர் பார் காப்பர் 2 + ஆக்சிடேஷனா வச்சுக்கணும். ஸோ ஜிங்க் 2 + பார் ஜிங்க்னு இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ரைட்ல இருக்கிறவங்க லெஃப்ட்ல வச்சுட்டேன், லெஃப்ட்ல இருக்கிறவங்க ரைட்ல வச்சுட்டேன். இந்த மாதிரி செல்லு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா வேல்யூ வந்து எனக்கு இது -1.1 இருக்கும். ஓகேங்களா? மீனிங் வந்து என்னன்னா இப்படி வச்சா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த செல் பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் ஆகும். கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்படி பண்ணா அப்படின்னா நெகட்டிவ்ல போச்சு அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நடக்காதுன்னு அர்த்தம். இதுல இருந்து உனக்கு என்ன நடக்காது, கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகாது. அதுக்கு பதில் என்ன ஆகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உள்ள அப்சர்வ் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து நான் ஸ்பான்டேனியஸ். இந்த மாதிரி நம்ம செல்லை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? கொஸ்டின்ல வந்து எப்படின்னா அவங்க கொடுப்பாங்க டேட்டா, நீ வந்து இப்ப நான் எலக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ் சொன்ன உடனே நீ என்ன பண்ணக்கூடாது, நீ ரைட் லெஃப்ட் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுக்குறாங்கன்னு பாரு. E0 செல் வேல்யூ கண்டுபிடி, இல்ல இ செல் வேல்யூ கண்டுபிடி. இது பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன சொல்லணும், ஸ்பான்டேனியஸ் தன்னிச்சையா நிகழும். வாட் யூ மீன் பை தன்னிச்சையா நிகழும்? இப்ப நீங்க இந்த மாதிரி சால்ட் பிரிட்ஜ் வச்சு கம்பைன் பண்ணீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி அந்த ஸ்பீசிஸ் கிட்ட எனர்ஜி எல்லாம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகணும். இல்ல அப்படின்னா என்ன ஆகும், தன்னிச்சையா நிகழல அப்படின்னா இந்த கெமிக்கல் எனர்ஜி எல்லாம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா போகாது, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரோலிட்டிக் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். என்ன மீனிங்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உள்ள போய் கெமிக்கல் எனர்ஜி ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் எலக்ட்ரோலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லை மாத்தி பண்ணோம்னா எலக்ட்ரோ லிட்டிக் செல்னுவாங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம். இது புரியுதுங்களா உங்களுக்கு?
ஸ்பான்டேனியஸ்னா என்ன, நான் ஸ்பான்டேனியஸ்னா என்ன, அந்த இ செல் பொட்டன்ஷியலுடைய வேல்யூ வச்சு நம்ம சொல்லலாம். கிளியரா? ஜஸ்ட் பிளஸ் மைனஸ். சப்போஸ் எனக்கு 0 வச்சிருச்சு சார், என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு செல் ரியாக்ஷன் நடந்துச்சு பாத்தீங்களா, ஜிங்க் பிளஸ் காப்பர் 2 பிளஸ் காப்பர் ஜிங்க் 2 பிளஸ் போடுற இல்லைங்களா, இந்த பொட்டன்ஷியல் இங்க ஈக்குலிபிரியமா வந்துடும். ஓகேங்களா? கெமிக்கல் எனர்ஜியும் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் கரெக்டா இருக்கும். ஸோ இதுல என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதுல ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணா இது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். என்னன்னு பாருங்க. இப்ப என்கிட்ட ஒரு செல் இருக்கு. ஓகேங்களா? மின்கலன் இருக்கு. எப்ப வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ல ஆக்ட் ஆகும்? எப்ப வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் செல் அப்படின்னு என்ன, மின்வேதி கலன், மின்வேதி மின்கலன், அது எப்ப ஆக்ட் ஆகும்? எலக்ட்ரோலிசிஸ், எலக்ட்ரோலிட்டிக் செல்ல எப்ப ஆக்ட் ஆகும்? இது மாதிரி தெரியணும். எலக்ட்ரோலிட்டிக் செல்ல எப்ப ஆக்ட் ஆகும்னு தெரியணும். ஓகேங்களா? இப்ப எப்ப எலக்ட்ரோ கெமிக்கல் செல் அப்படின்னா, செல்லு ப்ரொடியூஸ் பண்ற பொட்டன்ஷியல் ஒன்று இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? மீனிங் வந்து என்னன்னா, இப்போ நான் இப்படி ஒரு செல்லு கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். இங்க சால்ட் பிரிட்ஜ் வச்சுட்டேன், இதுல உப்பு பாலம் வச்சுட்டேன். ஸோ இங்க வந்து வோல்ட் மீட்டர் வச்சுட்டேன், இங்க ராடு இருக்கு, எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வரது என் பொட்டன்ஷியல். ஓகேங்களா? இதே மாதிரி இங்க நீங்க யூஸ் பண்ணீங்க பாத்தீங்களா, இங்க ஆனோடு இங்க கேத்தோடுன்னு, இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல். இப்போ எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுறது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, செல் பொட்டன்ஷியல் அதிகமா இருந்துச்சுன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் செல் நடக்கும். ஓகேங்களா? இல்ல எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு, இ செல் எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கு அப்படின்னா எலக்ட்ரோலிட்டிக் செல்ல நடக்கும். என்ன சார் மீனிங் அப்படின்னா, எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லா இருந்தா கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகேங்களா? எலக்ட்ரோலிட்டிக் செல்னா இருந்தா எலக்ட்ரிக்கல் எனர்ஜில என்ன ஆயிட்டு இருக்கும், கெமிக்கல் எனர்ஜி ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது இந்த ஃபங்க்ஷன், இது இந்த ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ நம்ம 1.1 வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, இது இ கால்வானிக் செல்ல இருந்து வருது. இ எக்ஸ்டர்னல் வந்து சப்போஸ் 0.5 வோல்ட் இருக்கு. ஓகேங்களா? அப்ப மீனிங் வந்து என்ன, நம்ம வெளியே கொடுத்த வோல்ட் விட இந்த செல்லு ப்ரொடியூஸ் பண்ற வோல்ட் அதிகம். ஸோ அதனால வந்து என்ன நடக்குது, கெமிக்கல் எனர்ஜி எல்லாம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த எக்ஸ்டர்னல் வோல்ட்ன்றது இந்த ஆனோடு கேத்தோடுக்கு நம்ம கொடுக்குற வோல்ட். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து செல் பொட்டன்ஷியல் அதிகமா வருது, ப்ரொடியூஸ் அதிகமா இருக்குது அப்படின்னா அது எலக்ட்ரோ கெமிக்கல் செல். மீனிங் வந்து என்ன மீனிங், வேதி ஆற்றல் எல்லாம் மின் ஆற்றலா மாறிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் இல்ல இங்க ப்ரொடியூஸ் ஆகுறது 1.1 வோல்ட், பட் என்கிட்ட வெளியில இருக்கிறது 2.5 வோல்ட் அப்படின்னா, நீ வெளியிருந்து கொடுக்குற வோல்ட் அதிகமா இருக்கு. அப்ப மீனிங் வந்து என்னன்னா, உங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜிலாம் உள்ள போய் கெமிக்கல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு சார், இ செல் பொட்டன்சியலும் இஸ் ஈக்குவல் டு இ எக்ஸ்டர்னல், இ எக்ஸ்டர்னல் பொட்டன்சியல். இப்ப இதுவும் 1.1 இருக்கு, நான் வெளியே கொடுக்கறது 1.1 இருக்கு அப்படின்னா செல்லுல வந்து நோ ரியாக்ஷன் அர்த்தம். புரியுதுங்களா? இது முதல்ல தெரியணும். அதாவது எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல்னா என்ன, செல் பொட்டன்ஷியல்னா என்ன. எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் அப்படின்னா இந்த ஆனோடு கேத்தோடு வழியா நம்ம கொடுக்குற பொட்டன்ஷியல். ஸோ நமக்கு தெரியும் இந்த செல் வந்து 1.1 வோல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த ஆனோடு கேத்தோடு வந்து உனக்கு 1.1 வேணுமா, இல்ல 0.5 வேணுமா, இல்ல 2.5 வேணுமா, நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்க 2.5 பிக்ஸ் பண்ணீங்கன்னா எலக்ட்ரோலிட்டிக் செல் நடக்கும், 0.5 பிக்ஸ் பண்ணீங்கன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் செல் நடக்கும். எக்ஸாக்டா 1.1 வச்சீங்கன்னா நோ ரியாக்ஷன். புரியுதா? செல் பொட்டன்ஷியலையும் எக்ஸ்டர்னல் செல் பொட்டன்ஷியல் ஈக்குவலா இருந்தா நோ ரியாக்ஷன். பாருங்க இங்க வந்து நோ ரியாக்ஷன் நடக்கும், இங்க வந்து என்ன நடக்கும் பாருங்க, எக்ஸ்டர்னல் இஎம்எஃப் அதிகம், அதனால இங்க வந்து எலக்ட்ரோலிட்டிக் ஃபங்க்ஷன் நடக்கும். எலக்ட்ரோலிட்டிக்னா என்ன, எலக்ட்ரிக்கல் எனர்ஜிலாம் கெமிக்கல் எனர்ஜியா மாறும். இங்க என்ன நடக்கும், இ செல் பொட்டன்ஷியல் அதிகம், அப்ப என்ன ஆகும், கெமிக்கல் எனர்ஜி எல்லாம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறும். ஸோ நமக்கு 3 செல் இந்த மாதிரி செல் பொட்டன்ஷியல் வச்சு கம்பேர் பண்ணலாம். இதுவும் நீட்ல கேட்டிருக்காங்க, எது அதிகமா இருந்தா எந்த ப்ராசஸ் நடக்கும். எப்பயுமே செல் எலக்ட்ரோ கெமிக்கல் செல் அப்படின்னாவே கெமிக்கல் எனர்ஜி எல்லாம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறும். எலக்ட்ரோலிட்டிக் செல் அப்படின்னாவே ரிவர்ஸ் ப்ராசஸ். ஸோ எப்ப எலக்ட்ரோலிட்டிக் செல் நடக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் அதிகமா மட்டும்தான் எலக்ட்ரோலிட்டிக் செல் நடக்கும். இது வந்து மின்னார் பகுத்தல்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? எலக்ட்ரோலிட்டிக் அப்படின்றது மின்னார் பகுத்தல் மின்கலன். ஓகேங்களா? எலக்ட்ரோ கெமிக்கல் அப்படின்னா மின் வேதியியல் மின்கலன், மின் வேதியியல் மின்கலன். ஸோ இதுதான் ஐடியா. ஸோ ப்ராசஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. மின்னார் பகுத்தல்ன்றது நீங்க இப்ப பேட்டரி இது பண்ற மாதிரி பிளக் பாயிண்ட்ல போட்டா
அப்ப வெளியில எக்ஸ்டர்னல் வோல்ட் அதிகமா இருக்கும். உங்க பேட்டரிக்கு வந்து 1.1. நீங்க நார்மலா செல்போன் பேட்டரியில பாத்தீங்கன்னா 5 வோல்ட்னு போட்டிருப்பாங்க. உங்க பேட்டரிக்கு வந்து 1.1 வோல்ட். ஸோ பேட்டரி ஃபுல்லா டிஸ்சார்ஜ் ஆயிட்டு இருக்கும். அப்ப நீங்க 5 வோல்ட் அதிகமா சப்ளை பண்ணங்காட்டினா அது 1.1 வோல்ட்டுக்கு அது எடுத்துக்கும். ஓகேங்களா? திருப்பி பேட்டரி 100% ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடுவீங்க. திருப்பி நீங்க 1.1 வோல்ட் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப ஏன் சார் நீங்க உங்க பேட்டரியோட அதிகமா நீங்க கரண்ட் கொடுத்தா மட்டும்தான் அது உள்ள போய் ஸ்டோர் ஆகும். பாருங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எல்லாம் கெமிக்கல் எனர்ஜி ஸ்டோர் ஆகணும். என்ன பண்ணணும்? நீங்க எக்ஸ்டர்னலா கொடுக்குற பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கணும். நான் பேசுறது புரியுதா? எஸ் சார். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனும் தெரிஞ்சுக்கணும். இ செல்ல வச்சு ஸ்பான்டேனியஸ், நான் ஸ்பான்டேனியஸ், அப்புறம் ஈக்லிபிரியம் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். இந்த இ செல் இ எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியலை வச்சு நோ ரியாக்ஷன் எப்ப சொல்லணும், எலக்ட்ரோ கெமிக்கல் எப்ப, எலக்ட்ரோலிட்டிக் எப்ப, இதுவும் புரியுதுங்களா? எஸ் சார். ஓகே. ஓகே, இப்ப நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராக்டிஸுக்கு நம்ம ஒரு கொஸ்டின் பண்ணிப்போம். என்னன்னா ஒரு 4-5 பொட்டன்ஷியல் எடுத்துக்குவோம். அதை வச்சு ரெடியூசிங் பவர் நமக்கு கண்டுபிடிக்க தெரியுதா? ஸோ நான் நேத்து கிளாஸ்ல சொன்னேன், ரெடியூசிங் பவர்னா என்ன? ரெடியூசிங் பவர்னா என்ன? சார் இந்த ஹீலியம், லித்தியம், பெரிலியம்லாம் போட்டு ஒரு டேப்லெட் கலர் மாதிரி சொல்லி தந்தீங்களா சார்? ஆமா. அது ஒழுங்காவே புரியலைங்க சார், திருப்பி சொல்லித்தாங்க சார். ஓகே ஓகே, அதை நான் சொல்லி தரேன். இப்போ நம்ம வந்து என்னன்னா அது டேபிள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான், அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் சொல்றேன், மீனிங் வந்து என்னன்னு பாருங்க. அந்த டேபிளும் கரெக்ட் தான். நான் ஒரு சம் நடத்துறேன், அதுக்கப்புறம் அந்த டேபிள் என்னன்னு சொல்றேன். இப்ப பாருங்க, லெட் 2+ இருக்கு, 2 எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது லெட். ஓகேவா? ஸோ இதனுடைய பொட்டன்ஷியல் இப்போ நான் எடுக்கிறது எல்லாமே மின் வேதியியல் வரிசையில இருந்து கொடுக்குவாங்க. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த டேட்டா அவங்களே கொடுத்துருவாங்க, கொஸ்டின் கேட்குவாங்க. அது எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு பார்க்கலாம் பாருங்க. இதுக்கு வேல்யூ வந்து -0.13 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நிக்கல் 2+, ரேண்டமா அவங்க எந்த எலக்ட்ரானாலும் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நிக்கல். ஸோ நிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா -0.25 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ரெண்டும் கொடுக்கலாம், இல்ல நிறைய கொடுக்கலாம். ஸோ நம்ம எது கொடுத்தாலும் கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க, எப்படி ஆன்சர் பண்ணணும் பாருங்க. ஜிங்க் 2+, 2 எலக்ட்ரான் இருக்கு, ஜிங்கா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதனுடைய பொட்டன்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா -0.76. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் பிளஸ், ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது, லித்தியமா வருது. ஸோ இதனுடைய வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா -0.35 வோல்ட். ஓகேவா? இப்போ 4 இது கொடுத்துருக்கேன். இப்போ நான் கேட்கற கேள்விக்குள்ள உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேட்கறேன். ஓகேங்களா? சில டேட்டா கொடுத்துருக்கேன். இதுல எது வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்? ஓகேங்களா? ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் கண்டுபிடிங்க. அடுத்தது எது வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அது எதுன்னு பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ரெடியூசிங் பவர் என்னன்னு எழுதுங்க. ஓகேவா? அதே போல டிக்ரீசிங் ஆர்டர், இது எதுனாலும் கேட்கலாம். நமக்கு இன்க்ரீசிங் ஆர்டர், டிக்ரீசிங் ஆர்டர் டெஃபினேஷன் தெரிஞ்ச போதும். டிக்ரீசிங் ஆர்டர் ஆக்சிடைசிங் பவர். ஓகேவா? அதே மாதிரி பாசிபிள் செல் கன்ஸ்ட்ரக்ஷன், இதை வச்சு எப்படிலாம் நீங்க பாசிபிள் செல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். 4 எலக்ட்ரோடு கொடுத்துக்கிறேன். பாசிபிள் ஸ்பான்டேனியஸ் செல் என்னென்ன, பாசிபிள் செல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா எப்படிலாம் நீங்க செல்லை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க நம்ம இது வரைக்கும் நடத்துறத வச்சு. ஸோ இப்போ இதை நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்க. நான் கொடுத்துக்கிற டேட்டாவை வச்சுதான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இப்ப கொடுத்துக்கிற டேட்டாலாம் முதல்ல வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே வந்து எலக்ட்ரான் லெஃப்ட் சைடுல தான் இருக்கு. ஸோ எலக்ட்ரான் அக்செப்ட் ஆனா ரிடக்ஷன். கரெக்டா? சில சமயத்துல எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம், ஒரு 2 ரிடக்ஷன்ல கொடுக்கலாம், 2 ஆக்சிடேஷன்ல கொடுக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எது கொடுத்தாலும் சரி ரிடக்ஷன்ல கொடுத்தா நீ சேஞ்ச் பண்ணாத, ஆக்சிடேஷன்ல கொடுத்தா நீ என்ன பண்ணணும், ரிடக்ஷனா சேஞ்ச் பண்ணிக்கணும்.
எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் மின் வேதியியல் வரிசை நீங்க அப்ளை பண்றீங்கன்னாவே உங்களுக்கு என்னதான் இருக்கணும், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ல மட்டும்தான் இருக்கணும் வேல்யூ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? எங்கேயாவது நீட்ல கொஸ்டின் கேட்கறாங்க, ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இல்ல ரெடியூசிங் பவர், ஆக்சிடைசிங் பவர், இந்த 4 கொஸ்டின் வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸை யூஸ் பண்ணி மின் வேதியியல் வரிசை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்றது. இந்த மாதிரி கேட்டாங்கன்னாவே உங்களுக்கு எலக்ட்ரோடு கொடுத்துருப்பாங்க. இந்த எலக்ட்ரோடு எல்லாமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ல நீங்க ஃபர்ஸ்ட் மாத்திக்கணும். ஆக்சிடேஷன் வந்தா கூட ரிடக்ஷனை மாத்திக்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளாட் பண்ணணும், ஒய் ஆக்சிஸ் மாதிரி ஒரு பிளாட் பண்ணணும். ஸோ இப்போ நான் கொடுத்துக்கிற வேல்யூ வந்து நான் கரெக்டாக டிக்ரீசிங் ஆர்டர்ல கொடுத்துக்கிறேன். ஸோ 0 இருக்கு, இங்க 0 இருக்கு அப்படின்னா, ஒய் ஆக்சிஸ்ல 0 இருக்கு அப்படின்னா அது கீழே தான் இந்த வேல்யூ வரும் 0.13, அது கீழே தான் 0.25, அதுக்கப்புறம் -0.76, அதுக்கப்புறம் -3.05. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோடு யாரை குறிக்கிறாங்க, லெட் 2+ பார் லெட். ஸோ நீங்க அப்படி எழுதணும். ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னா, லெட் 2+ பார் லெட். என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ரிடக்ஷனுடைய பொட்டன்ஷியல் இவ்வளவுன்னு அர்த்தம். ஸோ இது எதை குறிக்குது, நிக்கல் 2+ பார் நிக்கல். இது எதை குறிக்குது, ஜிங்க் 2+ பார் ஜிங்க். இது எதை குறிக்குது, லித்தியம் பிளஸ் கன்வெர்டட் இன்டு லித்தியம். ஓகேவா? இப்போ நான் இது வரைக்கும் இதுதான் ட்ரிக். ஓகேவா? நான் இப்போ இங்க வந்து உனக்கு எல்லாமே கரெக்டா என்ன சொல்றேன், டிக்ரீசிங் ஆர்டர்ல கொடுத்துட்டேன். நம்ம நேத்து எக்ஸாம்பிள்ல பார்த்தோம், முன்ன பின்ன அந்த வேல்யூ இருந்தா நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல பாசிட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் வேல்யூ, ஆர்டினரி பிளாட் மெத்தட் தான். வேல்யூ வந்து எது கம்மியாகுதோ அதை டவுன்ல அப்படியே போட்டுனே வரணும். இது புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இது எழுதிக்கணும். இது வரைக்கும் கிளியரா? ஓகே. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுல இங்க ரெடியூசிங் பவர்னு எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டுக்கோங்க, ஆக்சிடைசிங் பவர்னு எழுதிக்கோங்க. இப்போ எனக்கு என்ன தெரியும், இதெல்லாம் யாரு, அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்னலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனா எனக்கு ஒரு மெத்தட் தெரியும். என்ன மெத்தட் சார் தெரியும் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த ஐடியா நமக்கு புரிஞ்ச போதும். இதை தான் நம்ம கீவேர்டை வச்சு ஆன்சர் பண்ணலாம். இதுவும் ஒரு ட்ரிக்கு. என்னன்னு பாருங்க, என்கிட்ட வந்து ப்ராசஸ் ரிடக்ஷனா இருக்கு. ரிடக்ஷனா இருந்தா யாரு ஸ்டார்ட் ஆகுறாங்களோ அவங்களுடைய ரெடியூசிங் பவர் லோவா இருக்கும், அவங்களுடைய ஆக்சிடைசிங் பவர் ஹையா இருக்கும். ஓகேவா? இவங்க 2 பேரும் ஆப்போசிட். ஹையா இருக்கிறவங்க வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருப்பாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ரெடியூசிங் பவர்னா என்ன டெஃபினிஷன் தெரிய தேவையில்ல, ஆக்சிடைசிங் பவர்னா என்ன டெஃபினிஷன் தெரிய தேவையில்ல. பட் என்னால கொடுக்குற கொஸ்டின்ல ரிடக்ஷன் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ரிடக்ஷனா இருக்கிற ப்ராசஸுக்கு ரெடியூசிங் பவர் லோவா இருக்கும், ஆக்சிடைசிங் பவர் ஹையா இருக்கும், அவங்கள ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லணும். ஓகே. அடுத்தது, சப்போஸ் என்கிட்ட ஆக்சிடேஷன் ஆகுறாங்க, ப்ராசஸ் வந்து ஆக்சிடேஷனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எந்த லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுதோ ஆக்சிடைசிங் பவர் லோவா இருக்கும். இப்ப ஆர்னா ரெடியூசிங் பவர் லோ, ஓனா ஆக்சிடைசிங் பவர் லோ. இதுக்கு ஆப்போசிட் ரெடியூசிங் பவர், அப்ப அது ஹையா இருப்பாங்க. யாரு ஹையா இருக்காங்களோ அவங்க தான் ஏஜென்ட், ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். கரெக்டா? இப்ப இந்த ட்ரிக் புரியுதா? இதுவும் இந்த பிளாட் நம்ம கிட்ட போட்டா இப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப கொடுத்துக்கிற வேல்யூல லெட் 2+ தான் ரிடக்ஷன் போவாங்க. கரெக்டா? லித்தியம் பிளஸ் லித்தியம் தான் ஆக்சிடேஷன் ஆவாங்க. இதை எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணீங்க, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க தான் ஆக்சிடேஷன் ஆவாங்க, இவங்க தான் ரிடக்ஷன் ஆவாங்க. ரைட், வெரி குட் வெரி குட். எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. ரிடக்ஷன் வேல்யூ எப்படி இது பண்ணணும்னா, இப்ப இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரோடு கொடுத்தாங்களா, ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ யாருன்னு பார்க்கணும். ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ, ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ, இந்த வேர்டு தான் முக்கியம். சார் என்ன சார் எல்லாமே நெகட்டிவ் வேல்யூல இருக்குது, நீங்க ஹையர் பாசிட்டிவ்னு சொல்றீங்க அப்படின்னா, இப்ப சப்போஸ் நான் இப்ப மாதிரி ஒரு ஒய் ஆக்சிஸ்ல +1 +2 அப்படின்னாலும் ஹையர் பாசிட்டிவ் தான். இந்த மாதிரி மைனஸ்லே மேல வர இதுக்கு அடுத்தது என்ன ஆகும், 0 1ன்னு போனா கூட இந்த மைனஸ் வேல்யூல ஹையர் பாசிட்டிவ்னா இது. ஓகேங்களா? பட் ஹையர் நெகட்டிவ்னா இதுன்னு போயிடும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ரிடக்ஷனுக்கு வந்து நம்ம ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் பார்க்கணும். ஸோ அப்போ நான் ரிடக்ஷன் ப்ராசஸை வச்சுட்டேன். ரிடக்ஷன் ப்ராசஸ் நான் கன்ஃபார்ம் பண்ணதுனால ரிடக்ஷன் ப்ராசஸ்னுடைய ரெடியூசிங் பவர் எப்படி இருக்கும், இங்க பாருங்க. இங்க பாருங்க, ரெடியூசிங் பவர் டைட்டில் போட சொல்லிட்டேன். அப்ப இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் லெட் 2+ லெட் நடக்குது, அதுக்கு லோவா இருக்கும். கண்ணை முடிவு நீங்க கீழே ஹைன்னு போட்டலாம். இல்ல சார் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா, ஆக்சிடேஷன் ப்ராசஸுக்கு ரெடியூசிங் பவர் பாருங்க. ஆக்சிடேஷன் ப்ராசஸுக்கு ரெடியூசிங் பவர் எப்படி இருக்கு, ஓகே. யாராவது லோ சொல்றீங்க பாருங்க, திருப்பி கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? நீங்க இங்க லோனா இங்க ஐ போட்டுக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னா ஆக்சிடேஷன் நடக்கிறத பாருங்க,
ஆக்சிடேஷனுக்கு ரெடியூசிங் பவர் பாருங்க ஐயா இருக்கு. கரெக்டா? ஆக்சிடேஷனுக்கு ரெடியூசிங் பவர் ஐயா இருக்கும். சொல்றது புரியுதா? எஸ் சார். அப்ப பாருங்க திருப்பி ரிடக்ஷன் எடுங்க. ரிடக்ஷனுக்கு ஆக்சிடேஷன் பவர் எப்படி சொல்லுங்க. ஆக்சிடேஷனுக்கு பாசிட்டிவ் வேல்யூ லோ தானேங்க சார்? ஆக்சிடேஷனுக்கு பாசிட்டிவ் வேல்யூ லோவா? இல்ல என்ன சொல்ல வரீங்க நீங்க? கேக்குற கேள்வி தெளிவா கேளுங்க. ஆக்சிடேஷனுக்கு இல்ல ரிடக்ஷன்னா ஹையர் பாசிட்டிவ் வேல்யூன்னு. ஆமா. அப்ப ஆக்சிடேஷன்னா ரொம்ப லோ பாசிட்டிவ் வேல்யூ தானேங்க சார்? ஆக்சுவலி என்னன்னா இந்த மாதிரி வேர்டு நம்ம போடலாம். அதெல்லாம் நம்ம போட்டா நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். நமக்கு வந்து இந்த ஒரு வேர்டு அலவுடு புக்லயே. ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ ஆல்வேஸ் அண்டர்கோ ரிடக்ஷன் பேஸ்ட் ஆன் தி எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்னு சொல்லுவாங்க. மின் வேதியியல் வரிசையை பயன்படுத்தி அதிகமான அந்த நேர்மதிப்பு கொண்ட வேல்யூ வந்து ஆக்சிஜன் ஒடுக்கத்துக்கு போகும். அவ்வளவுதான். இதுக்கு நீங்க காயினா பேசிக்கலாம். பட் புக்ல வந்து இந்த வார்த்தை அலவுடு. ரைட்ல யாருன்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட்ல மீதிக்கிறவங்க. ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எனக்கு நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி எக்ஸாம்ல பண்ணீங்கன்னா தப்பு நடக்காது. நீங்க வேற ஏதாவது மெத்தட்ல பண்ணீங்கன்னா தப்பு நடக்கும். எனக்கு வந்து ஈஸியா நான் ப்ராசஸ் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எலக்ட்ரோகெமி இந்த மாதிரி 4 வார்த்தையில இது மாதிரி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா நீ எவ்வளவுதான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிளாட் பண்ணிக்கணும். ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ ரிடக்ஷன் சொல்லி பிக்ஸ் பண்ணிரு. பாசிட்டிவ் வேல்யூ ஆல்வேஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். தப்பு கிடையாது. பட் நமக்கு ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ இஸ் எனஃப். புரியுதுங்களா? இப்ப லோயர் பாசிட்டிவ் வேல்யூனா சொல்றது தப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்ப இது புரியுதுங்களா? பாருங்க, ரிடக்ஷன் நடக்கிறதுனுடைய ஆக்சிடைசிங் பவர் பாருங்க. ரிடக்ஷன் ப்ராசஸ் அதனுடைய ஆக்சிடைசிங் பவர் எப்படி இருக்கு? ஹையா இருக்கு சார். நீங்க என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஐன்னு இருந்தாவே இந்த இடத்துல லோ தான் வரும். எனக்கு இதுல தெரியாது சார், நாங்க ப்ரூவ் பண்ணி தான் போடணும் அப்படின்னா இந்த லித்தியம் வந்து ஆக்சிடேஷன் ஆகுது. ஆக்சிடேஷன் நடக்குது. ஓகேங்களா? ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு ஆக்சிடைசிங் பவர் எப்படி இருக்கு? லோவா இருக்கும் சார். அவ்வளவுதான். இது மாதிரி நான் எனக்கு பிளாட் பண்ணிட்டா இப்ப டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவேன். பாருங்க, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா ப்ராசஸ் வந்து ரிடக்ஷனா இருக்கணும். ஸோ இந்த லெட் 2+ இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். லெட் 2+ லெட். ஆன்சர் கரெக்டா? நான் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கேட்கறேன். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா ப்ராசஸ் எப்படி இருக்கணும்? ரிடக்ஷனா இருக்கணும். இந்த கொடுத்துக்கிற 4 எலக்ட்ரோட்ல ரிடக்ஷன் இவங்க தான் போவாங்க. கரெக்டா? நான் வேர்டை பார்த்துட்டு நேரா அந்த ப்ராசஸை பாக்குறேன். இப்ப சப்போஸ் ஸ்ட்ராங் மேல என்ன கேட்கறேன் பாருங்க, ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னு கேட்டிருக்கேன். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன மீனிங் பாருங்க. ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னா யாரு? ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஆக்சிடேஷன். லித்தியம் சார். ஆக்சிடேஷன் ப்ராசஸ் பாருங்க. அவ்வளவுதான். ஈஸி ஆன்சர் பண்ணலாமா? லித்தியம் + லித்தியம் இருக்கா? ஸோ இதை தான் அவங்க ஆப்ஷனே கொடுப்பாங்க, லித்தியம் + லித்தியம். ஸோ இந்த மாதிரி கேட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ இந்த பவர் இன்க்ரீசிங் ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர்னா தான் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா பாத்துக்கோங்க. இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா என்ன எழுதணும்? லோ டு ஐ எழுதணும். முதல்ல இது புரிஞ்சுக்கோங்க. டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா ஐ டு லோ. கரெக்டா? படிக்கட்டுல வந்து கீழே இருந்து மேலே ஏறினீங்கன்னா அது வந்து இன்க்ரீசிங் ஆர்டர். படிக்கட்டுல மேல இருந்து கீழே வந்தோம்னா அது டிக்ரீசிங் ஆர்டர். எதை கேட்கறாங்க? ரெடியூசிங் பவர் கேட்கறாங்க. ரெடியூசிங் பவர் இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்கறாங்க. அப்ப லோ டு ஐ அப்படின்னா மேல இருந்து எழுதின்னு வரணும். கரெக்டா? சோ எப்படி எழுதணும் அப்படின்னா லெட் 2+ இருந்து எழுதணும். சோ நான் இங்க எழுதுறேன் பாருங்க. இந்த இது முக்கியம். நிறைய பேர் தப்பா எழுதிடலாம். இன்க்ரீசிங் ஆர்டர் ரெடியூசிங் பவர் இப்படின்னு கேட்டா இன்க்ரீசிங் ஆர்டர்னா லோ வேல்யூல இருந்து ஐ வேல்யூ வரைக்கும் எழுதணும். லோ டு ஐ வேல்யூ எழுதணும். கரெக்டா? ஸோ லோ வேல்யூ எவ்வளவு பாருங்க, லெட்டுக்கு தான் இருக்கு. ஸோ லெட் 2+ லெட், நிக்கல் 2+ நிக்கல், ஜிங்க் 2+ ஜிங்க், லாஸ்டா லித்தியம் + லித்தியம். ஸோ இந்த வேல்யூ வந்து ரிடக்ஷன் பொட்டன்சியல் இவங்களுக்கு லோவா இருக்காங்க, இவங்களுக்கு ஐயா இருக்காங்க. ஸோ லோ டு ஐன்றத இன்க்ரீசிங் ஆர்டர். கரெக்டா? கிளியரா? ரைட். அதே போல டிக்ரீசிங் ஆர்டர்னா எப்படி எழுதுவீங்க? டிக்ரீசிங் ஆர்டர்னா ஐ டு லோ. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் ஆக்சிடைசிங் பவர் எழுதணும். ஸோ இதே தான் எழுதணும். இப்போ என்ன பண்ணணும், இதே இது லெட்டரை சிம்பிளை மட்டும் மாத்தி போட்டுக்கணும். கரெக்டா? மேல இருந்து எழுதுறேன்.
ஆக்சிடைசிங் பவர் இப்போ எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா லெட் 2 பிளஸ் பார் லெட் இதுக்கு அதிகம். ஸோ நிக்கல் 2 பிளஸ் பார் நிக்கல், அதுக்கு அடுத்தது ஜிங்க் 2 பிளஸ் பார் ஜிங்க்கு, ஃபைனல் லித்தியம் பிளஸ் பார் லித்தியம். கரெக்டா? இப்போ போய் பாருங்க, ஆக்சிடைசிங் பவர் வந்து இதுக்கு அதிகமா இருக்குது, இதுக்கு லோவா இருக்கு. நமக்கு டவுட்டா இருந்தா இங்க செக் பண்ணிக்கோ. ஆக்சிடைசிங் பவர் வந்து லித்தியம் பார் லித்தியம் 2 பிளஸ்க்கு லோவா இருக்கு. கரெக்டா? எஸ் சார். ஸோ இந்த 4 கொஸ்டின் தான் எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல இதை யூஸ் பண்ணி தான் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் கிளியரா? சார் சொல்லுங்கம்மா. சார் இப்ப மேல இருக்கிறது நமக்கு வந்து ரிடக்ஷன் தெரிஞ்சிச்சு சார். அப்ப நம்ம கீழ அந்த ஆக்சிடேஷன் அப்படி முடிவு பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாமா சார்? எப்படி சொல்றீங்க? மேல இருக்கிறது ரிடக்ஷன், அதை வச்சுக்கிட்டு எதை ஆன்சர் பண்ணுவீங்க? இப்ப நம்ம கீழ இருக்கிறது ஆக்சிடேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? எது நிக்கல்? அப்படிதான் நான் எடுத்து பண்றேன் இப்ப. அதான் சார் நம்ம பார்த்துட்டு அப்படியே கூட எடுத்துக்கலாம்ல சார், அதை கண்டுபிடிச்சிட்டா? இல்லம்மா, இப்ப நீங்க ரிடக்ஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க, இது 2 கொஸ்டினுக்கு ஓகே. இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? ரெடியூசிங் பவருக்கு ரெடியூசிங் பவர் இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு தான் ஆகணும். அது ஓகே சார். அதாவது அந்த 2 கொஸ்டினுக்கு நம்ம அப்படி எடுக்கலாமான்னு கேக்குறேன். அதுக்கு ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட். ஸோ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு இப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா ரிடக்ஷன் எது ஆக்சிடேஷன் எதுன்னு தெரிஞ்சா இந்த 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். கரெக்டா? ஓகேங்க சார். அதுக்கு ஓகே. இது மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இது போடணும். ரெடியூசிங் பவர், ஆக்சிடைசிங் பவர்லாம் இந்த 3வது கொஸ்டின் 4வது கொஸ்டினுக்கு தான். கரெக்டா? சார் 4th क्वेश्चन சார். என்னம்மா? 4th क्वेश्चन. இப்ப 4th கொஸ்டின் வந்து பாருங்க, ஆக்சிடைசிங் பவர் கேக்குறாங்க, டிக்ரீசிங் ஆர்டர் கேக்குறாங்க. டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா ஐ வேல்யூல இருந்து லோ வேல்யூ வரைக்கும் எழுதணும். ஆக்சிடைசிங் பவர் ஐ வந்து லெட் 2 பிளஸ் பார் லெட்டுக்கு, லோ வேல்யூ வந்து லித்தியம் பிளஸ் பார் லித்தியம். ஸோ ஐ டு லோ அப்படின்னா சிம்பிள் வந்து இப்படிதான் யூஸ் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு வந்து ஐ வேல்யூவா இருக்கு, அப்புறம் குறையுது, ஸோ டிக்ரீஸ்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. அந்த வேல்யூ பாருங்க, உங்களுக்கு அது மாதிரி தான் வரும். -0.13 -0.25. ஸோ ஆக்சிடைசிங் பவர் ஐயா இங்க இருக்கு, அப்படியே குறைஞ்சினே வருது. ஸோ ஆக்சிடைசிங் பவர் குறையிற ஆர்டர் கேட்டிருக்காங்க, டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஆக்சிடைசிங் பவர். டிக்ரீசிங் ஆர்டர்னா இப்படி சிம்பிள் வரும், இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா இப்படி சிம்பிள் வரும். ஸோ இது கிரேட்டர் தென், இது லெஸ் தென். ஓகேங்களா? சிம்பிள் புரியுதா? எஸ் சார். ஓகே. சோ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா, இதுல பாசிபிள் செல் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப நம்ம கிட்ட லெட், நிக்கல், ஜிங்க், லித்தியம் இருக்கு. இப்ப என்ன அடுத்தது என்ன சொல்ல வரேன்னு பாருங்க. எங்கிட்ட வந்து இப்படி இருக்கு, லெட் 2 பிளஸ் பார் லெட் இருக்கு, அடுத்தது வந்து நிக்கல் இருக்கு, லித்தியம் பிளஸ் பார் லித்தியம் இருக்கு. சோ இந்த 4 கொஸ்டின் வச்சு கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. என்ன பாசிபிள் அப்படின்னா முடியும்னு அர்த்தம். கன்ஸ்ட்ரக்ட் த செல் அப்படின்றாங்க. கன்ஸ்ட்ரக்ட் த செல், அதாவது இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ட் த ஸ்பான்டேனியஸ் செல் இப்படின்னு கேட்கலாம். பாசிபிள் கன்ஸ்ட்ரக்ட் த செல் அல்லது கன்ஸ்ட்ரக்ட் த ஸ்பான்டேனியஸ் செல். ஓகேங்களா? இது இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், அடுத்து தமிழ் என்னன்னு சொல்ற பாருங்க. கன்ஸ்ட்ரக்ட் த ஸ்பான்டேனியஸ் செல் அப்படின்னு கேக்குறாங்க. பாசிபிளா இருக்கிற செல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுன்னு கேக்குறாங்க. தன்னிச்சையாக நிகழும் மின்கலத்தை உருவாக்கு அப்படின்னு கேட்பாங்க. தன்னிச்சையாக ஒரு டவுட்ங்க சார். வர இது மட்டும் முடிச்சிடும். தன்னிச்சையாக நிகழும் மின்கலத்தை எழுதுக இப்படி கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ தன்னிச்சையாக நிகழும் மின்கலத்தை எழுதுகன்றாங்க. இப்ப இதை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இதே கொஸ்டின் நெகட்டிவாவும் கேட்கறாங்க எக்ஸாம்ல. இந்த காம்பினேஷன்ல எது வந்து தன்னிச்சையா நிகழாத மின்கலம் எது இப்படியும் கேட்பாங்க. தன்னிச்சையாக நிகழும்னு சொல்றாங்க, இங்க நிகழாத மின்கலம் எது அப்படின்னு கேட்பாங்க. நிகழாத மின்கலம் எது? ஓகேங்களா? நம்ம கொஸ்டின் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க நீட்ல, எது நடக்கும் எது நடக்காதுன்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ உங்க கொஸ்டின் கேளுங்க. ஏதோ டவுட் கேட்டீங்களா? கேளுங்க சார். ரிடக்ஷன் பவர் லெட்டுக்கு ரொம்ப கம்மியா இருக்குமாங்க சார்? ஆமா, இந்த டேபிள்ல இங்க பாருங்க, டேபிள் பாருங்க. ரெடியூசிங் பவர் வந்து லெட்டுக்கு கம்மியா இருக்கு. இது எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, இது ரிடக்ஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஹையர் பாசிட்டிவ் வேல்யூ. ரிடக்ஷன் ஆவறவங்களுக்கு ரெடியூசிங் பவர் எப்படி இருக்கும் பாருங்க. ரிடக்ஷன் ஆவறவங்களுக்கு இங்க பாருங்க, ரிடக்ஷன் ஆவறவங்களுக்கு ரெடியூசிங் பவர் எப்படி இருக்காங்க? லோவா இருக்காங்க சார். அது அப்படியே இங்க போட்டேன், அவ்வளவுதான்.
ஸோ ப்ராசஸ் ரிடக்ஷனு, ஸோ ரெடியூசிங் பவர் லோ. நீங்க அப்படியே கண்ண மூடி நீங்க ரெடியூசிங் பவர் ஆக்சிடேஷன் ஐன்னு போடலாம். இல்ல நாங்க கண்டுபிடிச்சு தான் போடுவோம் அப்படின்னா ஆக்சிடேஷனுக்கு ரெடியூசிங் பவர் பாருங்க எப்படி இருக்கு. ஹை சார். அவ்வளவுதான். ஹையா இருக்கு சார். ஜஸ்ட் சிம்பிளா நீங்க எடுத்து அந்த நான் சொன்ன மாதிரி நீங்க பார்க்கணும். இதுல வந்து எனக்கு டெஃபினிஷன் புரிஞ்சுக்கிறேன், ரெடியூசிங் பவர் ஆக்சிடைசிங் பவர் அப்படின்னா தப்பா போயிடும். ஜஸ்ட் நீங்க இந்த வேர்டை பாருங்க, கொஸ்டின் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். இதை விட்டுட்டு வேற எந்த வார்த்தையும் வராது. ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். கிளியரா? எஸ் சார், கிளியர் சார். ஓகே, இப்ப இங்க வாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. தன்னிச்சையாக நிகழும் மின்கலத்தை எழுதுன்றாங்க, தன்னிச்சையாக நிகழாத மின்கலம் எதுன்னு கேக்குறாங்க. தன்னிச்சையா நிகழும் அப்படின்னா இதை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்குள்ள இ வேல்யூ பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற செல்லுல இ வேல்யூ வந்து நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா தன்னிச்சையா நிகழாது. கரெக்டா? எஸ் சார். இப்பதானே சொன்னேன், இ வேல்யூ வந்து நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா தன்னிச்சையா நிகழாது. இ வேல்யூ வந்து பாசிட்டிவா இருந்தா தன்னிச்சையா நிகழும். இப்ப நம்ம இது பார்த்தோமா இல்லையா? இது வந்து சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு क्वेश्चन மாதிரி இருக்கீங்களா சார், அது என்னங்க சார்? இது வந்துமா கன்ஸ்ட்ரக்ட் த செல். கன்ஸ்ட்ரக்ட் த செல்னா 2 விதமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஒன்னு ஸ்பான்டேனியஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இல்ல நான் ஸ்பான்டேனியஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அததான் இங்க 2 டைப் எழுதிக்கிறேன். இது கொஸ்டின் கிடையாது, இது கன்ஸ்ட்ரக்ட் த செல். 2 விதமா செல்லு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இந்த செல்லுல எந்த செல்லெல்லாம் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா தானா நடக்கும் அப்படின்னு கேட்கலாம். இல்ல இந்த காம்பினேஷன்ல எந்த செல்லெல்லாம் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா தானா நடக்காதுன்னு சொல்லலாம். தன்னிச்சையாக நிகழும் நிகழா மின்கலம் எது அப்படின்னு கேக்குறாங்க. புரியுங்களா? இது ஒரு கொஸ்டினை தான் கேட்பாங்க. இப்ப எப்படின்னா இந்த ஒரு கொஸ்டின் கீழே இருக்கிறதுல இந்த 4 காம்பினேஷன் இப்ப நான் கொடுத்துறேன். என்னன்னா ஏன்னு ஒரு ஆன்சர் கொடுத்துறேன். என்னன்னு பாருங்க. லெட் 2+, ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துறேன். இது ஒரு செல்லு நமக்கு தெரியும். ஓகேங்களா? இது ஒரு ஆப்ஷன். பி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். சார் வர சொல்லுங்க. இப்போ 2+ லெட் 2+ லித்தியம் பிளஸ் இருக்குல்லைங்க சார், அது உப்பு பாலத்துக்கு பக்கத்துல ஒட்டி வந்து எழுதுறீங்களா? இப்படிதான் கொடுக்கணும். இல்ல நான் ஃபர்ஸ்ட் செல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன். நான் ரைட்டா இருக்கிற செல் நான் எக்ஸாம்ல கொடுக்குற ஆன்சருக்கு தான் நீங்க சொல்லணும். இப்ப நான் ரைட்டா ஃபிக்ஸ் பண்றது தெரியும். பட் நான் இப்ப கொடுக்கறதுல வந்து இந்த செல் நடக்குமா நடக்கதான் வித்தியாசம். இப்ப பாருங்க, கொஞ்சம் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் அந்த ஐடியா யூஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். இப்ப நான் 2 செல் கொடுத்துருக்கேன். இப்ப நிக்கல் ஓகே. இப்ப நான் ஒவ்வொரு கேள்வி கேட்கறேன். இப்ப என்ன இப்போ இந்த 4 எலக்ட்ரோடு கொடுத்துட்டாங்க. கரெக்ட்டுங்களா? இப்ப இங்க ஒரு 4 ஆப்ஷன். இதுல வந்து தன்னிச்சையாக ஸ்பான்டேனியஸ், ஓகேங்களா, தன்னிச்சையாக நிகழும் மின்கலம் எதுன்னு கேக்குறாங்க. தன்னிச்சை வேல்யூல எதுவும் கொடுக்க மாட்டாங்க. மின்கலம் எது இப்படி கொடுத்துருவாங்க. மின்கலன் எதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? சோ இதனுடைய வேல்யூ நம்ம மேல பார்த்தோம் இல்லையா? அந்த வேல்யூல நீங்க வேணா கூட நோட் பண்ணிக்கலாம். 1325. ஏன்னா அந்த வேல்யூ இருந்தா இது ஏன் கன்ஸ்ட்ரக்ட் ஆகாதுன்னு உங்களுக்கு சொல்லிச்சிடும். 0.25. அப்புறம் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 0.76, 3.05.
மைனஸ் 0.76 மைனஸ் 3.05 ஓகேங்களா. ஸோ இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இந்த இதுதான் கொஸ்டின் ஓகேங்களா. இது ஒரு கொஸ்டின் நீட்ல கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இந்த 4 எலக்ட்ரோடு வித் வேல்யூவோட கொடுத்துட்டாங்க. இது பொட்டன்சியல் ஓகேங்களா, மின் அழுத்தம். தன்னிச்சையாக நிகழும் மின்கலன் எது? இதுதான் கொஸ்டின், இதான் உங்க கொஸ்டின் ஓகேவா. தன்னிச்சையாக நிகழும் மின்கலம் அப்படின்னா இது எல்லாமே செல் ரெப்ரசன்டேஷன். எந்த செல்லுக்கு வந்து இ பொட்டன்சியல் ஓகேங்களா, இ செல் பொட்டன்சியல் மின்கலத்தின் மின்னழுத்தம் பாசிட்டிவா இருக்கோ அவங்க மட்டும்தான் தன்னிச்சையா நிகழ்வாங்க, ஸ்பான்டேனியஸ். ஸோ இதை வச்சுதான் நீங்க ஆன்சர் பண்ணணும் ஓகேவா. இப்ப நீங்க பாருங்க, இப்ப நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இதை நீங்க கால்குலேட் பண்ணி தான் சொல்லணும்னு இல்லை, பட் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஏன்னா வேல்யூ கொடுக்கலன்னா இவங்க ஓகேவா. இப்ப பாருங்க, இவங்க வந்து ரிடக்ஷன் வேல்யூ நமக்கு தெரியும். இவங்களுக்குள்ள நீங்க செல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா இவங்க ரைட்ல மட்டும் தான் இருக்கணும். பட் பாருங்க, லித்தியம் இங்க இருக்கு, லித்தியத்தை ரைட்ல பிக்ஸ் பண்றாங்க. இதுக்கு நீங்க இதுக்கு வந்து சப்போஸ் இல்ல சார் நாங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் 0.05 இருக்கு, இதுக்கு மைனஸ் 0.13 இருக்கு. ஸோ ரைட் மைனஸ் லெஃப்ட் போடுவீங்க, ரைட் மைனஸ் லெஃப்ட் போட்டு 0.05 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும், பிளஸ் 0.13. ஸோ 5ல 3 போனா 2, 10ல 1, ஸோ 2. இங்க மைனஸ் வேல்யூ தான் அதிகம். ஸோ இதுக்கு செல் பொட்டன்ஷியல் போய் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா -2 போனீங்கன்னா எலக்ட்ரோ கெமிக்கல் செல் வழியா பொட்டன்ஷியல் ஆகாது. நீங்க கொடுக்குற எனர்ஜியில எலக்ட்ரோலிட்டிக் ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ இது வந்து தன்னிச்சையா நடக்காது. அதுக்கடுத்தது இங்க வந்து பாருங்க, இதுலயும் அதே மாதிரி தான். இதுக்கு செல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சாலும் நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். இந்த மாதிரி இதுக்கு நீங்க செல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிச்சாலும் நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ நிக்கலுக்கு என்ன வேல்யூ -0.25, ஜிங்க்குக்கு என்ன வேல்யூ -0.76, 0.25 ஆயிரும். ஸோ 1 7 2 5 0 மைனஸ் வரும், ஏன்னா மைனஸ் வேல்யூ அதிகமா இருக்கு. ஸோ -0.51. ஸோ இது வேல்யூ மைனஸ்ல இருக்கு. பாருங்க, லெட்டுக்கு வந்து -0.13, லித்தியத்துக்கு வந்து -3.05. நீங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் போடக்குள்ள பிளஸ் ஆயிரும். பிளஸ் வேல்யூ தான் அதிகமா இருக்கு, மேல போட்டுக்கணும். -0.192. ஸோ இதுக்கு மட்டும் தான் +2.92 வருது. ஸோ இதுதான் பிளஸ் வேல்யூ. அப்ப இந்த வேல்யூ மட்டும் தான் தன்னிச்சையா நிகழும். இதே மாதிரி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. தன்னிச்சையா நிகழா வினை எதுன்ட்டு 3 வினை நிகழும், 1 வினை நிகழாது. ஸோ அப்ப நம்ம அந்த வேல்யூ வச்சு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் போடணும். கிளியரா? Yes, sir. ஸோ 2.9 இங்க வந்து என்ன நடந்தது? ஓகே 2.92 ஓகேங்களா. ஸோ இதுதான் ஐடியா. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ இது வரைக்கும் உனக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன கன்க்ளூஷன் கொடுக்குறேன். கால்வானிக் செல் இதான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெசன்ல பாக்குறது. கால்வானிக் செல்லுடைய ஃபங்க்ஷன் அந்த டயக்ராம் வச்சு என்ன ரெப்ரசன்டேஷன், ரைட் ஹேண்ட் எலக்ட்ரோட்ல யார் இருக்கா எல்லாம் தெரியணும். அடுத்தது இ செல் பொட்டன்ஷியல் எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கலாம், ரைட் மைனஸ் லெஃப்ட், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், இது எப்படி டிஃப்ரெண்டா எழுதுறது. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ்ல அந்த எலமெண்ட் வந்து நீங்க மெமரி பண்ணலாம் கூட பரவாயில்ல. எலக்ட்ரோ கெமிக்கல் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒருவேளை இன்க்ரீசிங் ஆர்டர் ரெடியூசிங் பவர் எப்படி எழுதுறது, டிக்ரீசிங் ஆர்டர் ஆக்சிடைசிங் பவர் எப்படி எழுதுது. இல்லைன்னா இப்படி கேட்கலாம், ஆர் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஆக்சிடைசிங் பவர் எப்படி. டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா என்ன ஆகும், சிம்பிள் வந்து கிரேட்டர் தானே இருக்கும். டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு என்ன வரும், சிம்பிள் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா லெஸ் தென்னா இருக்கும். ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு லெஸ் தென்னா இருக்கும், டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா கிரேட்டர் தானே இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிள்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் ஐடியா. ஸோ இதுக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இது வரைக்கும் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இந்த ஐடியாலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிளியரா? எஸ் சார். ஸோ நான் இதோட இன்னைக்கு உங்களுக்கு வந்து இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் தான் சண்டே இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க.